வணக்கம், நமஸ்காரம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நினைக்கிறேன், அந்த ஏரியா பகுதியில் இருக்கிற ஒரு பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளி பணியில் இருந்த அஜித் என்கிற பையன் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பற்றி பல தரப்பினர், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களாகட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை பற்றின விசாரணையும் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மரணம், அது காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேச வேண்டிய விஷயமே இதுதான். அந்த வீடியோவோட கான்செப்டே இதுதான். அந்த கோவிலை சார்ந்த அந்த கோவில் ஒரு சமுதாயம், அஜித்தும் அதே சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த கோயிலுக்கு வந்தவங்களும் அந்த நகையை பறி கொடுத்தவங்களும் அதே சமுதாயத்தை சார்ந்தவங்கனால இந்த மரணம் காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் பயங்கரமாக வெளியே ஒரு விஸ்வரூபம் எடுத்துருக்கு. அப்போ என்னுடைய கேள்வி, என்ன மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துடும். எந்த ஒரு இன்னமும் அந்த பையன் அவன் தான் திருடுனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அந்த நகை எங்கே இருக்குன்னு இப்போ வரைக்குமே தெரில. அது உண்மையிலேயே காணாமல் போச்சா, இல்லை இவங்க என்கிட்ட மறந்து வச்சுட்டு இது பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த நகை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற இது விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்குள்ளாக அந்த பையனை விசாரிக்கணுன்ற பேரில் அடித்து அவனை காயமாக்கி அவன் இறந்துட்டான். இது இறந்ததும் வந்தீங்க அப்படின்னா வெளியே தெரியாமல் இது பண்ணி காம்ப்ரமைஸும் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, அந்த நகையை பறி கொடுத்த அவங்க சென்னையில், அதாவது ஒரு பயங்கர ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது சொந்த சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரனாக கூட இருக்கட்டும், இல்லை சொந்த தந்தை தாய் தகப்பனாக கூட இருக்கட்டும், ஒருத்தனுடைய உயிரை இப்படி அடித்து கொண்டிருப்பானுங்க. அதை நீங்கள் காசை வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எந்தெந்த சமுதாய ஒற்றுமையோ சொந்த ஒற்றுமையோ இல்லை அதெல்லாம் விடுங்க, ஒருத்தனுடைய உயிர் இது பண்ணுறதுக்கு எவனுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை சம்பந்தப்பட்ட எல்லாருமே விசாரிக்கணும். இந்த மரணத்துக்கு ஒரு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா, இதை சம்பந்தப்பட்ட அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனை அப்புறம் தூக்கி நீதிக்கு முன்னாடி, கோர்ட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணும். இதே மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு இருக்கிற எல்லா கேஸையும் தோண்டி எடுத்து அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். தோண்டி